வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கியூட் எக்ஸாம் பத்தி டீடைல்ஸ் தான் சார் உங்களுக்கு சொல்ல போறேன். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜனவரி 3 ஓபன் ஆச்சு. ஜனவரி 30 தான் நமக்கு லாஸ்ட் டேட். ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜனவரி 31. நம்ம அப்ளை பண்ணதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்ஷன் பண்றதுக்கு அவைலபிள் டேட்ஸ் இருக்கு. பிப்ரவரி 2ல இருந்து பிப்ரவரி 4க்குள்ள நம்ம அந்த கரெக்ஷன்ஸை பண்ணி முடிச்சிடலாம். எக்ஸாம் வந்து என்னைக்கு கேட்டீங்க அப்படின்னா மே 11ல இருந்து 31க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஃபரெண்ட் டேட்ஸ்ல டிஃபரெண்ட் ஷிஃப்ட்ல வந்து அந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். கிட்டத்தட்ட இந்தியாவில் 48 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒன்னே ஒன்று இருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர். சரி, இந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 37 சப்ஜெக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த 37ல 13 லாங்குவேஜ் வருது, 23 டொமைன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி இந்த மாதிரி சப்ஜெக்ட்டும் ஒன்னு ஜெனரல் ஆப்டிடியூடும் இருக்கு. சரியா? இதுல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மூணா பிரிக்கிறாங்க. இதுல அப் டு 3 வரையும் எழுதுறதுக்கு ஒரு ஃபீஸும் 4-5 எழுதுறதுக்கு ஒரு ஃபீஸும் கன்சிடர் பண்றாங்க. அதாவது ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸ் எழுதலாம். இப்ப நான் ஜெனரல் கேட்டகரி சொல்றேன். ஜெனரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் ஃபீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து அவங்க அப் டு 3 சப்ஜெக்ட் வரை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 1 எழுதினாலும் சரிதான், 2 எழுதினாலும் சரிதான். கண்டிப்பா அவர் என்ன பண்ணணும்னா 1000 ரூபாய் கட்டி தான் ஆகணும். சார் 4-5க்கு அப்படின்னா அவர் அடுத்து எழுதக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பேப்பருக்கும் கூடுதலா 400 ரூபாய் கட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் எக்ஸாம் எழுதிக்கலாம். அப்ப ஜெனரல் இருக்கக்கூடிய ஒருத்தர் 5 சப்ஜெக்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா ஏற்கனவே அவர் கட்டின 1000ல 3, அப்புறம் எழுதக்கூடிய 2க்கு 400 + 400 800 மொத்தம் 1800 ரூபாய் கட்டினா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் எழுத முடியும். இதுவே ஓபிசியா இருந்துச்சு அப்படின்னா 900 ரூபாய் போட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டியா இருந்துச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா 800 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த ஓபிசியில கூடுதல் எழுதக்கூடிய அந்த 4வது 5வது பேப்பருக்கு காஸ்ட் வந்து ஃபீஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 375, எஸ்சி எஸ்டிக்கு 350 போட்டிருக்காங்க. ஓகேவாயா? சரி, இதுல ஒருத்தர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும் விருப்பப்படுறாரு. அப்ப அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா 12th என்சிஆர்டி கெமிஸ்ட்ரி அதுல 10 யூனிட்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். மொத்தம் எத்தனை கேட்கப்படும் பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். இந்த 50ல 40 கண்டிப்பா நீங்க எழுதியே அட்டன் பண்ணியே ஆகணும். அந்த 40லயும் நல்லா தெரிஞ்சதுதான் நீங்க அட்டன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. நீங்க சரியா எழுதக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மார்க் தரப்படும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் -1 நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 40 எழுதணும். அந்த 40ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ல இருந்து தப்பிக்க முடியும். சரிங்களா? இந்த 200 மார்க்ல அதாவது 40 × 5 200, இந்த 200 மார்க்ல நம்ம எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கிறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்க. இன்னும் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் டச் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.